நம்முடைய 6 அம்ச கோரிக்கைகள். இந்த 6 அம்ச கோரிக்கைகளை நான் தெரிவிக்கிறதுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் 2021 அவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக சில வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. என்ன வாக்குறுதி? முதல் வாக்குறுதி போக்குவரத்து தொழிலாளிக்கு சொல்லி இருக்கிற வாக்குறுதி. நான் எல்லா வாக்குறுதியும் நான் பேசலாம். என்ன வாக்குறுதி? 1/4/2003 பின்பாக படிக்க சேர்ந்தவர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல் நடத்துவோம். இது ஒரு வாக்குறுதி. இரண்டாவது வாக்குறுதி, 2018ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் எடப்பாடி அரசாங்கம் பஸ் கட்டணத்தை உயர்த்திய போது இவங்க ஒரு குழு அமைக்கிறாங்க. பஸ் கட்டணம் உயர்வு நியாயமற்றது அப்படின்னு ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவில் யார் இருக்காங்கன்னா, நம்முடைய இப்ப நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க டிஆர் பாலு, பொன்முடி, அப்புறம் நம்முடைய நேரு, அமைச்சர் நேரு, அப்புறம் நம்முடைய தோமுசா பேரவை பொதுச் செயலாளர் சண்முகம், அப்புறம் அடுத்து செங்குட்டுவன் பழைய எம்எல்ஏ, இவங்கெல்லாம் ஒரு குழுவாக இருந்து இந்திய தமிழ்நாட்டில் பஸ் கட்டணம் உயர்த்தக்கூடாது என்பதற்கு என்ன நிலைமை இருக்கு அப்படிங்கிற பற்றி ஒரு ஆய்வு நடத்துறாங்க. தோழர்களே, அந்த ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னா, அதான் முக்கியமான விஷயம். போக்குவரத்து துறை அது ஒரு சேவை துறையாக அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் சொல்லல, நான் அறிக்கையில் இருக்கிற வார்த்தையை அப்படியே சொல்றேன். போக்குவரத்து துறையை சேவை துறையாக அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். ரெண்டு, அவருக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஓய்வூதியர்கள் இன்னைக்கு ஓய்வூதியர் 90,000 பேர் இருக்கும். அப்ப 2018 ஓய்வூதியருடைய எண்ணிக்கையை அவங்க சொல்றாங்க, ஓய்வூதியர்கள் 60,279 பேர் இருக்காங்க. ஜனவரி 2018 எண்ணிக்கை 60,279. இவங்க வறுமை கோட்டுக்குள்ள இருக்கிறாங்க, ஏழைகளாகவும் இருக்கிறாங்க. அப்படிங்கிற யார சொல்றாரு? இவங்களை சொல்றாரு. நம்முடைய ஓய்வூதியர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஏழைகளாக இருக்கிறாங்க என்று சொல்றாரு. மூணாவது விஷயத்தை என்ன சொல்றாங்கன்னா, போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்படுகிற நஷ்டம் அரசின் கொள்கைகளை அமல் நடத்துவதனால தான் நஷ்டம் வருது. அதாவது பெண்களுக்கு இலவச பயணம், மாணவர்களுக்கு இலவச பயணம், எம்எல்ஏ சொன்னா புதிய வழித்தடம், பஸ் கட்டணத்தை உயர்த்தணுமா வேண்டாமா அது அரசின் முடிவு. ஆகவே எல்லாமே அரசின் முடிவாக இருக்கிறதுனால போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்படுகிற அனைத்து நஷ்டங்களையும் யார் கொடுக்கணும்? தமிழ்நாடு அரசு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எவ்வளவு பணம் கொடுக்கறாங்க அரசு? எடப்பாடி அரசு எவ்வளவு பணம் கொடுக்குதா? இப்ப பயண கட்டணங்களுக்கு பள்ளிக்கூட மாணவர்கள், பெண்கள், இந்த பெண்கள் அப்ப இல்ல, பள்ளிக்கூட மாணவர்கள் ஏத்திட்டு போறதுக்கு அரசாங்கம் கொடுக்கிற மானியம் அல்லது திரும்ப கொடுக்கிறது 58.59% தான் இருக்கு. இத 100% கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்குறாங்க? மொத்தம் 59% தான் இருக்கு. இத 100% கொடுக்கணும் என்று அந்த அறிக்கையில சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது தொழிலாளிகளுக்கு கொடுக்கிற ஊதிய உயர்வு, இப்ப கேட்கிறோம்ல ஊதிய உயர்வு, அந்த ஊதிய உயர்வு ஓய்வூதியர்களின் செலவை அரசே ஏற்றுக்கொள்ளணும். கேள்வி என்னன்னு பாருங்க. யாரு என்ன சொல்றாங்க? அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஓய்வூதியர்களின் செலவை அரசு ஏற்றுக்கொள்ளணும். தொழிலாளிக்கு சம்பள உயர்வு கொடுத்தா அரசு ஏற்றுக்கொள்ளணும். இது யார் சொல்லல? நான் ஒரு வார்த்தை கூட இந்த அறிக்கையில் இருக்கிற வார்த்தையை தான் இங்க சொல்றேன். இதான் அந்த அறிக்கையில இருக்கு. ஆகவே அதுக்கு மேல என்னன்னா, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, போக்குவரத்து தொழிலாளிகளுடைய பணப்பலன்களை, ஓய்வூதிய பணப்பலன்களை நிறுத்தி வைத்தது, மோடி அரசாங்கம் நிறுத்தி வைப்பது கண்டிக்கத்தக்கது. இதெல்லாம் அந்த அறிக்கையில இருக்கு.
இப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில ரெண்டே விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 1/4/2003 பின்னாடி வேலைக்கு சேர்ந்தவனுக்கு நாங்க கொடுப்போம், இந்த 2018 நாங்க சொன்ன ஆய்வு அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை அமல் நடத்துவோம். கோரிக்கை நம்ம தெளிவா இருக்கு. நம்ம கேட்கிறது என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது ஒரு 27 அம்ச பரிந்துரைகளை எடப்பாடி அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்காரு. அந்த எடப்பாடி அரசாங்கம் கொடுத்த அந்த பரிந்துரைய நான் ஆட்சிக்கு வந்தா நிறைவேற்றுவேன் சொல்லியிருக்காரு. நம்ம வேற எதுவுமே கேட்கல. எடப்பாடி அரசாங்கத்திற்கு ஸ்டாலின் முன்வைத்த பரிந்துரையை அமல் நடத்து, அவ்வளவுதான்.